நீ பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். எனக்கு வந்து நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல், 2 விரல், இந்த கட்ட விரல், இந்த கட்ட விரல், இதுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கொடுங்க. நீங்க வாக்கிங் போக வேண்டியதில்லை, எதுவும் போக வேண்டியதில்லை, சுகர் டவுன் ஆகும். உண்மைங்க. வேணா நீங்க இந்த கட்ட விரலுக்கு மாத்திரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? சயின்ஸு. யாருன்னு? டாக்டர் கண்டுபிடிச்சதா? ஊரில் ஆடு மாடு காணாம போச்சுன்னா சில குறி சொல்லுவாங்க. அங்கே போய் குறி கேட்பான். சொல்லுவான், இப்படி வடக்காலே போ, இவ்வளோ தூரம் போ, அங்கே ஒரு பெரிய நீர்நிலை கிடக்கு, அங்கே மாடு மேய்து பாரு அப்படின்னு உட்காந்து சொல்லுவான். நேராக போய் மாடை பிடிச்சிட்டு வருவான். இதெல்லாம் என்ன சயின்ஸ் இது? அப்போது இது நீங்கள் ஒத்துப்பீங்களா? பகுத்தறிவு பண்ணாடைகளை இதை ஒத்துப்பீங்களா நீங்கள்? இல்ல, நாங்க பார்த்தோம். யார் சொல்லுவா? நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல காசு கொடுக்க நிப்பாட்டு ஜனங்களுக்கு. காசை விலை கொடுத்து ஓட்ட வாங்குறீங்கல்ல, அந்த புத்தி, அந்த சிந்தனையை முதல்ல மாத்து. நாங்க காசு கொடுக்குறோமா? இந்த தடவை காசு கொடுக்க வந்தீங்கன்னா புடிச்சு கொடுத்துருவோம். பாத்துங்க, இந்த ஓட்டு போடக்கூடாதுன்னா 100 ரூபாய் கட்டி சேலஞ்சு பண்ணணும். அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான். யோகியவனா சொம்பு எடுத்து வைன்றது தான், வேற என்ன? நாங்க சொம்பு தானே எடுத்து வச்சோம். நீங்க அண்டாவே இல்லை தூக்கி வைக்கிறீங்க. சொம்பா அண்டாவான்றது எல்லாமே நீங்க தான். ஏன் அப்படியா? திராவிட சொம்பு என்று சொல்லாதீர்கள், நான் திராவிட அண்டா என்று சொல்லுவதின் பெருமை கொள்கிறேன்னு சொன்ன நபர்கள் நீங்க. அடாடாடா, பிரசாந்த் கிஷோர் என்ன இது பண்ணா சொல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டான்னு ஒரு அக்கா. அந்த அக்கா நீச்சல் அடிச்சிருக்கணும். யாரு வேண்டாம்னா இடுப்புல தண்ணியில நின்று பாடிச்சு அந்த அக்கா. சீரோடு சிறப்போடு செயல்படுத்த வேண்டும். ஆமா, இது மாதிரி நடக்காம இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். இறைவனையில நாங்க பிரார்த்திக்கல, சுப்பிரமணியத்திட்ட கேட்போம், அமைச்சர்கிட்ட, மாண்புமிகு அமைச்சர்கிட்ட கேட்போம். சாருக்கு நிறைய வேலை இருக்குங்க. சயின்ஸை நான் ஏற்றுக்கிறேன். சயின்ஸை வந்து நான் தப்புன்னு சொல்லலை. சயின்ஸு ரெண்டாவது, அவர் மிஸ்மரிசம் சொன்ன மாதிரி அதுலேயே மூழ்கி இருக்கும்போது, தன்னை பற்றியும் தன்னுடைய உடல்களை பற்றியும் இருக்கும்போது, அந்த நினைவு அலைகள் உடம்புக்குள்ளே போக போக அந்த சயின்ஸ் ஆகப்பட்டது. அது அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது யாராக இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு ரூமுக்குள்ளே 2 பேர் மட்டும் இந்த மாதிரி தியானம் பண்ணால் அது வரத்தான் செய்யும். நீ அதை வந்து இதை சாமின்னு சொல்லக்கூடாது. இது உங்களுடைய சுயமாக சிந்திச்சு இவங்க பண்ணக்கூடிய ஒரு செயல், அவ்வளோதான். நீ பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். எனக்கு வந்து நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல், 2 விரல், இந்த கட்ட விரல், இந்த கட்ட விரல், இதுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கொடுங்க. நீங்க வாக்கிங் போக வேண்டியதில்லை, எதுவும் போக வேண்டியதில்லை, சுகர் டவுன் ஆகும். உண்மைங்க. வேணா நீங்க இந்த கட்ட விரலுக்கு மாத்திரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? சயின்ஸு. யாருன்னு? டாக்டர் கண்டுபிடிச்சதா? முன்னோர்கள் கண்டுபிடிச்சதாங்க. இப்போ எந்த ஸ்கூல்ல? இப்ப ஜோதிடம் சொல்றோம், எத்தனை கிரகங்கள் சொல்றோம். இந்த கிரகங்கள்லாம் வந்து இன்னைக்கு தானே. இவங்களோட பகுத்தறிவு எப்படி தெரியுமாங்க? வெரி சிம்பிள். வி கம் டு ஒன் கன்க்ளூஷன். கிரகணம் பிடிச்சா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்? கோள்கள் அங்கே வந்து சேஞ்ச் ஆகுது, அதுல இருந்து கதிர்வீச்சுகள் பூமியில் இறங்கி நாம் சாப்பிட்ற ஃபுட் உணவு மேலே படிந்து அது ஒரு விஷத்தன்மையாக மாறலாம். அது சயின்ஸ். இப்போ நீங்கள், நான்லாம் சின்ன வயசில், நான் இப்போ ஒரு 6-7 படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 80s ஒரு பெரிய கிரகணம் பிடிச்சிது. அப்போ வீட்டில் இருக்கிற ஓடு வீடு எல்லாத்தையும், அந்த கண்ணாடி நிழல் எல்லாத்தையும் கருப்பு மணி மை பூசிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. தெரியுமா? உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்க, ஏதோ கிரகணம் பிடிக்குது, கதிர்வீச்சு வருது, அது இது அது. நாங்கள் அப்போ வந்து வீட்டில் ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த பொருள் வெளியில் வர வேண்டாம், யாரும் சமைச்சு வைக்க வேணாம், கிரகணம் முன்னாடி வீடு பார்க்கக்கூடாது, போகக்கூடாது. ஆமாம் ஆமாம், அது வந்து இருக்குது. அப்போது இது இப்படி இருக்குல்ல. இப்போ சில பகுத்தறிவு பண்ணாடைகள் கிரகணம்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன். கிரகணத்தில் சாப்பிடக்கூடாது தானே. அடையாரானந்த போலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து நல்லா இலையை போட்டு, எத்தனை 12-10க்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணாடைங்க சாப்பாடை போட்டு சாப்பிட்றாங்க. இதுக்கு பேர் பகுத்தறிவுன்றான். பகுத்தறிவுங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பஞ்சாங்கன்னு ஒரு 4 பேப்பர் கிடக்கும். அதில்
100 வருஷத்துக்கு பின்னாடி இன்ன தேதியில் இந்த டைமில் பஞ்சாங்கம் இந்த கிரகம் பிடிக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பிடிக்க போகுதுன்னு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம். எப்போ அந்த முட்டாப்பயிலோ ஒன்றும் டெலஸ்கோப் இல்லை, அது இல்லை, சேட்டலைட் இல்லை, எப்போ 100 வருஷம் கழிச்சு கிரகம் பிடிக்க போகுதுன்னு எழுதி வச்சுக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறது தானே பகுத்தறிவே தவிர பகுத்தறிவில் அதான் அறிவு. பகுத்தறிவுன்னா அது என்ன ஸ்பெஷலு? அறிவுனால எல்லாம் ஒன்று தான். அறிவு கட்டவன் அறிவு உள்ளவன், அவ்வளோதான். அறிவு கட்டவன் அறிவு உள்ளவன், பகுத்தறிவு உள்ளவன்லாம் 3 கிடையாது, 2 தான். ஒன்று இது இல்லை இது. அப்போது அப்படி யோசிக்கிறது தான் அறிவு. அதை விட்டுட்டு இவங்களோட பகுத்தறிவுன்னு ஒரு சீட்டிங் பாய்ஸ் சோறை போட்டு திங்கிறது தான் பகுத்தறிவுன்றாங்களா? அப்போ இவங்ககிட்ட நம்ம என்ன விளக்கத்தை சொல்ல முடியும்? ஏங்க திராவிட கழகத்திலேருந்து பண்ணான்னு சொல்லுங்களேன். அவன் தான் பண்ணான், எவரோ பண்ண, அவன் நல்லா உயிரோட இருக்கான்ல, அவனுக்கு அந்த கதிர் வீச்சு பாதிக்கப்படல இல்ல, உடனே வந்து தொண்டையை பிடிச்சிருமா? ஒரு சயின்ஸ் அது, அவ்வளவுதான் சார். நான் அதை ஏத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க திராவிட நீங்கெல்லாம் பகுத்தறிவு பண்ணாடிங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவுக்காக இதுக்கெல்லாம் வந்து கதிர்வீச்சு சயின்ஸை வந்து நாங்க மறுக்க இயலாதுங்க. சயின்ஸ் தாங்க இந்த உலகத்திலேயே வெற்றி பெறக்கூடியது, சயின்ஸ் ஒண்ணுதான். நான் சொல்றதை ஒத்துறீங்களா? நீங்க அன்னைக்கு திங்கிறது பெருசு இல்ல, இது எப்படா 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனான்றதுதான் அறிவு. அதுதான், அது அறிவு தான். அதான் சயின்ஸ். அப்ப இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு சொல்ற ராமானுஜர் என்னைக்கு கண்டுபிடிச்சான்? கிட்டத்தட்ட அந்த ஆள் கண்டுபிடிச்சது ஒரு 100 வருஷம் ஆகி போச்சு. அவன் கணித மேதை கண்டுபிடிச்சான். அதெல்லாம் வந்து அந்த இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ மிக பிரமாண்டமா இருக்கு. அதனால உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சான் டெலிஃபோனை. என்ன எப்படி பாருங்க, இன்னைக்கு இந்த மொபைல் ரூபத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால கண்டுபிடிப்புகள் சயின்ஸுங்கிறத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நம்ம ஏத்துக்க இயலாதுன்னு சொல்லலை. என்னன்னு சொல்லட்டுமா? ஊரில் ஆடு மாடு காணாம போச்சுன்னா சில குறி சொல்லுவாங்க. அங்கே போய் குறி கேட்பாங்க. சொல்லுவான், இப்படி வடக்காலே போ, இவ்வளோ தூரம் போ, அங்கே ஒரு பெரிய நீர்நிலை கிடக்கு, அங்கே மாடு மேய்து பாரு அப்படின்னு உட்காந்து சொல்லுவான். நேராக போய் மாடை பிடிச்சிட்டு வருவான். இதெல்லாம் என்ன சயின்ஸ் இது? அப்போது இது 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 நீங்கள் ஒத்துப்பீங்களா? பகுத்தறிவு பண்ணாடைகளை இதை ஒத்துப்பீங்களா நீங்கள்? இங்க பாருங்க, போலீஸே வந்து மதுரையில பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டு பண்ணிட்டு தான் போலீஸா போய் கேட்டு திருடெல்லாம் இல்ல. இதெல்லாம் நீங்க ஒத்துப்பீங்களா? பகுத்தறிவாதிகள் இங்க பாருங்க, பகுத்தறிவாதி அது ஒத்துக்கிறான்னா அது ஏதோ தண்ணி குடிச்சான்னா தான் அவன் அதை பேசுவான். தண்ணி போட என்னன்னா பேச மாட்டான் அவன். அவன் யாரு? அப்ப உங்க ஆளுங்க எல்லாம் தண்ணி போடுறவங்க. அந்த ஜோதிடன் சொன்னவன் அதை விடுங்க. அவன் சொல்லுவான், தண்ணிய போட்டான், போட்டான், இதை போட்டான். அட அப்படித்தானே. அவன் என்ன பண்ணா, சிவகாசியில உங்க சரக்குல அப்ப அந்த பவர் இருக்குதா? 150 பவுன் நகை திருடு போயிருச்சு. திருடு போனதுக்கு அவன் பேசி ஏதாவது டைவர்ட் இல்ல 150 பவுன் நகை, தங்க நகை திருடு போயிருச்சு. திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்கிட்ட வந்து குறி கேட்குறாங்க. இவன் ஒருத்தனை சொல்லிவிடுறான். அவனை போட்டு அடிச்சா அவனுக்கு சம்மந்தமே இல்லாம செத்து போறான். கடைசியில குறி சொன்னவன் தான் சொன்னான்னு சொன்னா இவன் உள்ள போட்டாச்சு. அதனால ஏதோ பழிக்கும். ஒரு அறிவுபூர்வமான விஷயத்துல 1-2 பழிக்கும். ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை இப்படிலாம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்றோம். அதெல்லாம் எப்படி கொச்சைப்படுத்துறாங்க? அதாவது 1-2 பழிக்கும்டா, எல்லாமே பழிக்கும்னு சொல்ல முடியாது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கேட்டிருக்கேன். வடக்க சொன்னா தெற்க சொல்லக்கூடாதா? இந்த பாருங்க, அவன் சொன்னா போனாங்க, இருந்துச்சு, நான் அதை மறுக்கல. அதுல இது மாதிரி இருக்கலாம். 10 ஒரு 100 விஷயத்துல ஒரு 2 விஷயம் 3 விஷயம் கிழிக்கலாம். 98 பேர் லூஸ் அவன் இருக்கலாம். யார் இதெல்லாம் நீங்க தான் அறிவாளிங்க. ஐயா சீமான் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க போறீங்களான்னு கேளு. சொல்லுங்க. அதாவது அந்த காலத்தில் செல்வங்கள் என்று சொல்லப்படுவது மாடு, ஆடு, அது மாதிரி தான். ஜெயலலிதா அம்மையார் வந்து வீட்டுக்கு ஆடு கொடுக்குற, மாடு கொடுக்குறாங்க, கேலியும் கிண்டலும் பண்ணாடுவான். ஏய், எதுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை நீ கொடுக்குற? அவன் 2 ஆடு வைப்பான், நாளைக்கு 6 மாதம் அது 10 ஆடாக மாறி நிற்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன்லாம் நம்ம கையை ஏந்தி நிற்கணும். மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னா அவன் வந்து நம்மக்கிட்ட, ஐயா சாமி நீ கொடுக்கலாம் 1000 ரூபாய், என் பிள்ளை செத்துருக்கோம், நீ ஐயா நீ மாதம் 1000 ரூபா கொடுத்தா அதெல்லாம் நான் கற்போடு இருக்கிறேன், இல்லைன்னா என்ன அந்த காமாந்தக்க போய் தூக்கி போயின்னு இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை கும்பிடணும் சாமி அப்படின்றது இவங்க பாலிசி. சீமானோட பாலிசி தற்சார்பு பொருளாதாரத்தை உண்டு பண்ணணும். அவனை சொந்த காலம் நிற்க வைக்கணும். இன்றைக்கு எல்லா பொதுவாக இன்றைக்கி அந்த மேய்க்கால் புறம்போக்கு, மேய்க்கால் நிலம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யோசித்து ஆடு மாடு வச்சுருப்போம், அதெல்லாம் இந்த இடத்துல மேய்ச்சிக்கலாம், இது வந்து ஓடை புறம்போக்கு,
நீர் புறம்போக்கு நீர் அதாவது ஓடை புறம்போக்கு எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்தில் வந்து மேய்க்கால் புறம்போக்கு இருக்கும். ஏன்னா மாடு இங்கே மேயணும், தண்ணி இங்கே குடிக்கணும்னு அவன் அறிவுள்ளவன் மக்களுக்காக செஞ்சான். இவனுங்க கார்ப்பரேட் கம்பெனி புரோக்கருங்களே, இன்றைக்கி ஆட்சியாளர்கள்லாம் பெரும்பான்மையானவர்கள் இல்லை அரசியலில் இருக்கிற பெரும்பான்மையாளர்கள் இவங்கெல்லாம் இந்த கம்பெனிகளுக்கு நிலம் எடுத்து கொடுக்குற புரோக்கருங்கள்ல. அதால் இத்தகைய நிலங்களை பாதுகாத்து தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற அதுக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த ஆடு மாடு செல்வங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக சீமான் அதை பாதுகாப்பதற்கு பார். மனுஷனுக்கு நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, மனுஷனுக்கு நன்மை செய்யுங்கன்னா பாதுகாப்பு இல்லை. ஒரு மனிதன் எல்லா ஜீவராசிகளையும் இன்புற்று இருக்கணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறாங்கல்ல, அவங்க இந்த மனுஷங்கிட்ட தான் தமிழ்நாட்டை கொடுக்கும். சொல்லுங்க ஏன்னா அவர் துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர். ஆமா, அதனால அவர் ஆமா ஆமா. என்னப்போ டெபாசிட் வாங்குவீங்க? எல்லாம் வாங்குவோம். வாங்குவீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க அண்ணாச்சி நீங்க வாங்குவீங்க, உங்க அண்ணாச்சி வாங்குவாரா? எல்லாம் வாங்குவார். உங்க அண்ணாச்சி இந்த தடவை தேர்தலில் நிற்பாரா? உங்களுக்கு ஏங்க அது? இல்லைங்க, தேர்தலில் நிக்கணும்ல. நாங்க பாத்துக்கிறோங்க. எப்படி அதை எப்படி நீங்க பாப்பீங்க? இதெல்லாம் அரசியலுங்க. அரசியல் இப்ப எங்களை தேர்தலை சந்திக்க போறோம் இல்ல அண்ணாமலை எப்படி தேர்தலை சந்திக்க போறோம் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் உங்களுக்கு இல்ல. நாங்க பார்த்தோம். யார் சொல்லுவா? நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல காசு கொடுக்க நிப்பாட்டு ஜனங்களுக்கு. காசை விலை கொடுத்து ஓட்ட வாங்குறீங்கல்ல, அந்த புத்தி அந்த சிந்தனையை முதல்ல மாத்து. நாங்க காசு கொடுக்குறோமா? இந்த தடவை காசு கொடுக்க வந்தீங்கன்னா புடிச்சு கொடுத்துருவோம். பாத்துங்க, புடிச்சு கொடுங்க. யார் வேணாம்னா நாங்களாவது காசு கொடுக்கறதாவது. எங்கள்கிட்ட நான் கொட்டியா கிடக்கு காசு கொடுக்க என்ன முடியாத அளவு கிடக்குது. அப்படியா? கொட்டி கிடக்குது, என்ன முடியாத அளவு. இருக்கலாம். அப்படித்தான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. உங்களை மாதிரி இப்பயே எல்லாத்தையும் எடுத்து போய் பூத் கமிட்டி அதுன்னு செட் பண்ணிட்டீங்க போல. இந்த காசை தெரிஞ்சுக்கிட்டா சார் தான். என்னப்பா பூத் கமிட்டி காசு கொடுத்தாண்டாகணும்? அரசாங்கமே கொடுக்க சொல்லுதுரா? அரசாங்கமே சேலஞ்சு பண்ணணும்னா 100 ரூபா கட்டினா தான் சேலஞ்சு பண்ண முடியும். இது கள்ள ஓட்டு போடுறான், இந்த ஓட்டு போடக்கூடாதுன்னா 100 ரூபா கட்டி சேலஞ்சு பண்ணணும். அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான். யோகி அவரா சொம்பு எடுத்து வைன்றது தான், வேற என்ன? நாங்க சொம்பு தானே எடுத்து வச்சோம், நீங்க அண்டாவே இல்லை தூக்கி வைக்கிறீங்க. சொம்பா அண்டாவான்றது எல்லாமே நீங்க தான். ஏன் அப்படியா? திராவிட சொம்பு என்று சொல்லாதீர்கள், நான் திராவிட அண்டா என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன்னு சொன்ன நபர்கள் நீங்க. அண்டாங்குண்டனை பத்தி நீங்க பேசலாமா? ஐயா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த 15 ஆண்டுகளுக்கும் திமுக ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் சனி 7.5 வருஷம்னுவாங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இல்லை உங்களோட கருத்து? அடுத்த 15 வருஷத்துக்கும் திமுக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உறுதியா சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன். 26, 31, 37, 36 வள்ளியும் நாங்க தான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் மறைஞ்சிருவோம்ல. அதுக்கப்புறம் யார் வர்றாங்களா? திமுக போயிடுமா? நான் மறைஞ்சிருவேன்னு சொன்னேன். திமுக இருக்காது? திமுக இருக்குங்க. நான் இல்லைனாலும் இருக்கேன், என் பேரன் இருக்கான், என் பேரன் காலத்திலயும் இருக்கும். கவலைப்படாதீங்க. அப்புறம் என்ன அதெல்லாம் திமுக சொல்றது சொல்லுங்க. இன்னொரு 5 வருஷம் திமுக தான். திமுக இருக்குண்டா. கண்டிப்பா அவர் சொன்னதும் 36 வரையும் ஆட்சியில இருப்போம். கவலையே படாதீங்க. ஜோசியத்தை பார்த்து சொல்றீங்களோ? ஜோசியம் பழக்கம் இல்ல. கட்டத்தை கணிப்பு சொல்றீங்களோ? கட்டத்தெல்லாம் நாங்க கணிக்கிறதுல 36 வரையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யறது, மக்கள் எங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நாங்க மக்களின் சேவகன், மக்களுக்காக நாங்க. அதனால மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, வெற்றி பெற செய்வாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், மக்களுக்கு நல்லதை செய்வோம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், மக்களுக்கு நல்லதை செய்வோம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். இது அவ்வளவுதான். அப்படியே தோசையை பரட்டி போடுற மாதிரி தான் வாழ்க்கையும். ரொம்ப தீஞ்சிருப்பது. ஐயா, அதிமுக பாஜக கூட்டணி வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? எதிரிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்தால் உங்களுக்கு நல்லது தானே. நீங்க ஏன் பதறீங்க? ஸ்டாலின் அவர்களும் இதே கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க. ஆமா, இருக்கட்டுங்க. எதிரிகள் அதிமுக கூட்டணி வீழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கு நல்லது தானே. ஏன் பதறீங்க? அப்போ உங்க பதட்டத்தில் ஒரு பயம் தெரிகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க ஐயா. ஏமா, அவருக்கு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. அவர் விளக்கமா பேசுவாரு. அது சொன்னதே அவர் அண்ணன் தான், நொண்ணன் தான் சொன்னாரு. ஆனா அவங்க கூட இப்படி ஃபைட்ல இருக்கிறதுனால எதுக்கு மறைக்கிறாரு? அது என்னத்துக்கு நான் கொஞ்சம் விளம்பரமா பேசணும்? வேண்டாம். அவர் மூர்த்தி சொன்னார்ல, அவ்வளோ பயம்தான். சரிதான், அவ்வளோதான்.
ஐயா, சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கிறதுல 6 கோடி துணை மின் நிலையம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. 6 கோடியில அதுல 5000 பேர், தமிழகத்தை சேர்ந்த 5000 பேருக்கு வேலை வழங்குறதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து, இது நம்ப முடிகிற அளவுக்கு இருக்கா? இப்போ ஏற்கனவே பல உருட்டுகள்லாம் உருட்டுனீங்க. கிட்டத்தட்ட 45,000 பேருக்கு வந்து இந்த உலக முதலீட்டாளர்களை இப்போ நான் ஈர்க்க போகிறேன் அப்படி எங்கேயோ துபாய் அங்கே எங்கேன்னு போனீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து இவ்வளோ வந்து சேர்த்துட்டோம். 45,000 பேர், 46,000 பேர் நீங்கள் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதில் வந்து வெறும் 3% மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு எடப்பாடியார் போன வாரத்தில் தான் சொன்னார். உருட்டுங்க நீங்கள், உங்கள் காசா பணமா என்ன வேணாலும் சொல்லுங்கள். வீட்டுக்கு புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்களா வீட்டில், 2 பேரும் கூட அரசு வேலை தரோம் அடுத்து தரோம்னு கூட சொல்லுங்கள். உங்களை யாரை தடுக்க போகிறா? ஐயா, இதை தொடர்ந்து 21,766 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காரு சிஎம் அவர்கள். அதை பத்தி உங்களோட அது கருத்து? கூட உருட்டுன்னு பாரு. தெரியல, அந்த டீட்டெயில் தெரியல. கொடுத்தா நல்லது, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். சொல்லுங்க ஐயா. ஏமா இப்போ அவ்வளவு எங்க பேருக்கு உங்களால அரசு வேலை வாய்ப்பு இங்க வழங்க பாரு, முடியுமா? வேலை வாய்ப்பு கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அந்த தொழில்பேட்டையில தொழிற்சாலைகள் அமையும் போது அந்த தொழிற்சாலைகளுக்கு ஒன்லி தமிழர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும். அப்போ பிற உங்களுக்கு மாநிலத்தை சார்ந்த உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வேலை வேணவா? நான் தமிழன் தான், ஆகையினால தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அட பாவிகளா. வழங்கப்படும். அதனால அப்ப வேலையே தெலுங்கு இவங்கள மாதிரி இவங்கெல்லாம் வந்து திராவிட எவ்வளவுங்க ஒண்ணு இருக்குதா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஆதி திராவிடர்கள், இவங்க ஆதி திராவிடர்கள், இவங்களுக்கும் வேலை வழங்கப்படும். கவலைப்படாதன்னு சொல்லி வைமா. ஆமா, ஆதி திராவிடர்களுக்கு இவங்க அப்பா மட்டும் வேலை, திராவிடர்களுக்கும் பணி உண்டு. ஏற்கனவே வேலை வாய்ப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுக்கல. 4000 பேர் கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா 1200 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்பவும் அதே மாதிரிதான். தேர்தலுக்கு முன்னாடி தாங்க அல்வா கட்டி தருதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருநெல்வேலிக்காரன் கூட இவ்வளவு டெய்லி அல்வா கிண்டுவானான்னு தெரியல. என்னைக்கு அவர் அங்க போய் அல்வா தின்னாரோ அன்னையில இருந்தே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பூத்துக்குச்சு. அதனால என்னத்தை வேணாலும் பேசுவீங்க. ஏன் எந்த அந்நிய மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமங்கிற மனநிலை எல்லாருக்கும் வரணும்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? தமிழ் தெலுங்கு இல்ல, அது பிலாசபிலேயே அதை நம்ம அதை ஒத்துக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா அந்த மாதிரி இல்லை. இல்ல, அவரே சொல்லியிருக்காரு நீட் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டும் இல்லாம 13 மொழிகள்ல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காரு. ஏங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாங்க. ஆனால் தாய்மொழிக்கு அந்தந்த நாட்டில் முக்கியத்துவம் தரணும். ஒரிசா தானே, ஒரிசாவில் சொன்னாங்கல்ல, பாட்னாவில் பாட்னாவின் அதிகாரம் ஒரு தமிழன் கையிலா, சாவி யாருக்கிட்ட இருக்குது? அந்த ஐஏஎஸ் பாண்டியன் ஐஏஎஸ் கையிலான்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி தாங்க இப்போ எங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து யாருக்கும் எதிரிலாம் இல்லை. எங்கேயா என் தமிழக்காரன் தான் பிரச்சனையே. இப்போ தமிழை தேடுவது தான் இங்கே பிரச்சனை. அதால் அந்தந்த ஸ்டேட்டில் அவ்வளோ ஆள் ஆட்சி பண்ணுறான். வந்து எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் வந்து ஆளுங்கட்சி அந்த மாநிலத்துக்காரனாக இருக்கிறான், எதிர்கட்சி அந்த மாநிலத்துக்காரனாக இருக்கிறான். எங்களுக்கு அந்த மாதிரி வாய்க்கலையே நாங்கள் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறோம், அவ்வளோதானே. தவிர நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஓடு காமாட்சி கிளம்புலாம் யாரும் இந்த சொல்லலை. சொல்லுவீங்களோ? சொல்லலன்னு தான் சொல்லிட்டேங்களோ. அவ்வளோ சூடு சொன்னோட தமிழர் தான் ஏன் நீங்கள் இவ்வளோ அட்டகாசங்க பண்ணுறீங்க? நீங்கள் தமிழனா? நீங்களா? அப்படியா? நாங்கள் எல்லாரும் இருங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் யாருக்கும் எந்த இனத்தவருக்கும் எதிரானவர்கள் இல்லை. எல்லாரும் இருங்க, எங்களை கொஞ்சம் ஆள விடுங்க சாமின்றோம். மக்கள் வாக்களிச்சா இவங்க என்னம்மா, இவங்க பேரன் கூட வந்து ஆளட்டுமா? நாங்களா வேணாங்கிறோம், கையை பிடிச்சிட்டு இருக்குமா? ஓட்டு போடுறோம் மக்களை, ஓட்டு போடாது நாங்க சொல்றோமா? சசி பெருமாளோட மரணத்துல பாடையே 4 பேர் 4 பக்கம் பிடிச்சி தூக்கினான். சசி பெருமாள் பையன் செத்தது எங்க அப்பாயா, என்ன கொஞ்சம் தூக்க விடுங்கன்னு ஒரு மீம்ஸ் போட்டாங்கல்ல. அந்த மாதிரி நாங்களாம் தமிழர்களே, அந்த நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறியா, எங்களை கொஞ்சம் ஆள விடுங்க, சதி திட்டம் போட்டு எல்லாத்தையும் கவுத்துறாதீங்கன்னு சொல்றோம். அவரு எதை வேணாலும் பேசுவாருமா. மக்கள் வாக்களிக்கணுமா? மக்கள் வாக்களிச்சா சீமானும் முதலமைச்சரா வரலாம். நான் தான் மக்கள் தான் மக்கட்டையாக்குறானே. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கட்டையே வச்சிருக்கிறீங்க. நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா, நீங்க கூட முதலமைச்சரா வாங்க, மக்கள்கிட்ட வாக்க வாங்க. நீங்க முதலமைச்சர் எனக்கு வேண்டிய ஒரு குழந்தை வந்து என்றைக்காவது ஒரு நாள் தெளிவு பெறும் ஐயா. எல்லா நாளுமே இப்படி இருட்டாவே இருந்துறாரு ஐயா. அது விடியும், என்னைக்கு நாள் விடியும். ஆனா கண்டிப்பா இப்ப விடியல் அரசு தான் நடக்குது. ஆகையினால இன்னுமே வந்து இப்போ புதுசா ஒன்றும் விடியாது. ஏன்னா அரசு பிரசாந்த் கிஷோர் சொன்ன விடியல் அரசு, தமிழர் சொல்கிற விடியல் அரசு வேற.
அடாடாடா பிரசாந்த் கிஷோர் என்ன இது பண்ணாரு? அதான் சொல்லிச்சுல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு அக்கா அந்த பாத்தீங்களா? அக்கா நீச்சல் அடிச்சிருக்கணும். யார் வேண்டாம்னா அது இடுப்புல தண்ணியில நின்று பாடிச்சு அந்த அக்கா. அந்த அக்கா பாடுங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால அந்த அக்கா நான் நொக்கா கூட பாடும். சொல்லி கொடுத்து பாட வச்சாங்க. ஐயா, இப்ப இருக்கிற அரசு மருத்துவமனைகள் எதுவும் சரியா செயல்படுறது இல்லைன்னு காலையில 2 நியூஸ் வந்திருக்கு. காஞ்சிபுரத்துல மது அருந்தி விட்டு ஒரு பணியாளர் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லே அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. கடலூர்ல ஒரு சிறுவனுக்கு ஊசி போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி கேட்டப்போ டாக்டர் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல, கோவப்பட்டு ரொம்ப ரூடா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லம்மா, இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை ரொம்ப செயல்பாடுகள் சரியில்லை. மருத்துவத்துறை அமைச்சர் சரியில்லை. மருத்துவத்துறையினுடைய செயல்பாடுகள் சரியில்லை. எல்லா மருத்துவ அந்த சார் சரியில்லையா? சார் சரியா இருக்காரா இல்லையோ, எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. இங்க ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய அரசு டாக்டர்களுக்கெல்லாம் பையன் கிளாஸ்ல உட்காருவானா? எல்லா அரசு டாக்டர்களுக்கும் கடிவாளம் போடணும். அரசு டாக்டர்கள் எல்லாத்துக்கும் கடிவாளம் போடணும். டயத்துக்கு வரணும். நீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் சொன்னீங்க, எல்லாரும் கரெக்டா டயத்துக்கு வரணும். கரெக்டா அவங்களுடைய இதை நான் கரெக்டா செய்யணும். டைரி எழுதணும். இவ்வளவு வேலை இருக்குது. ஒரு வேலை ஒழுங்கா செய்யறதுல இது அமைச்சர் என்ன செய்யறாருன்னு தெரியல. அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அரசு செயலாளர் அமைச்சருக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது. இது ஒரு வேலையா இருக்கு. அதனால இது நான் உண்மையில மனசு ரொம்ப வருத்தமா இருக்குடா. அந்த குழந்தை இன்ஸ்பெக்ஷன் ஆகி வந்த குழந்தைய ரொம்ப தெனாவட்ட அந்த டாக்டர்மா பேசியிருக்கு. இப்படியெல்லாம் பேசுறத நம்ம ஏற்றுக்கவே முடியாதுமா. இது இது உங்களுக்கு புறநகருங்கிறதுனால வருது. இங்கே சென்னையில் இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அநியாயங்கள்லாம் பெரிய அநியாயம். அதே மாதிரி KMC. ஆமாம், அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வன்மையாக காமாட்சியா கண்டிக்கிறார். அதனால இது முதலமைச்சர் இதுல தனி கவனம் செலுத்தணும். ஏன்னா மருத்துவ மக்களுக்கு சொல்லுங்க எடப்பாடிய. ஆகையினால மக்களுக்கு மருத்துவம் தான் ரொம்ப முக்கியம். மக்களை தேடி மருத்துவம் எல்லாம் முதலமைச்சர் அறிவிச்சாரு. ஆனா அது சரியான முறையில செயல்படுதான்னு அவர் கண்காணிப்பு பண்ணணும். இப்பயாவது கொஞ்சம் முடிக்க விடணும். இவரு அவரு நான் போறாரு, இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, வைக்கிறாரு, எல்லாம் ஒரு நர்ஸ் கூட டயத்துக்கு வரலன்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனாலும் இன்னும் சரியில்லை இல்லையா? அவங்க நார்மலா பேசுறது ஓகே, வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவ்வளவு அதிகாரமா திமிரா பேசும்போது தோணும் இல்ல, ஒருவேளை அரசாங்கம் சரியில்லை போல, அதனாலதான் இந்த அளவுக்கு திமிரா பேசுறாங்க. அரசாங்கம் சரியா தாமா இருக்கு. அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடியவங்க தான் சரியில்லை. எங்க முதலமைச்சர் அரசாங்கம் சரியில்லைன்றோம். எங்க முதலமைச்சர் சரியா இருக்காரு. எங்க முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் சரியில்லை. அரசு அதிகாரிகள் சரியில்லை. கட்சி சரியா தான் வழி நடத்துது. திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில ஆளுது, சரியான முறையில டைரக்ட் பண்ணுது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரு? அரசு அதிகாரிகள் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அரசு அதிகாரிகள் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு அமைச்சர் என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? அதனால மக்கள் இவங்களெல்லாம் கொதிச்செழுந்து இவங்களை எல்லாம் தர்ணா பண்ணி இவங்களை எல்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஓட வைக்கணும். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். 4 பேர் போய் நின்னா 2 போலீஸ் அனுப்புவ லட்டியோட இப்ப நீங்க சொல்றது கட்சி நல்லாதான் இருக்கு, அரசாங்கம் நல்லாதான் இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் சரியா தான் வேலை பாக்குறாங்க. ஆனா அதிகாரிகள் மட்டும்தான் சரியா அதிகாரிகள் சரியா இருந்திருந்தா அந்த மருத்துவத்துறையினுடைய செயலாளர் அவர் தானே கேட்கணும், முதல்வர் தானே கேட்கணும். முதல்வர் கேட்கிறாரு. அந்த அரசு துறையினுள்ள இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன்ட் மினிஸ்டர் இருக்காரு சுப்பிரமணியம், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இனி வருங்காலங்கள்ல இது மாதிரி தவறுகள் வராம இருக்கிறதுக்கு பிரார்த்திப்போம். மாண்புமிகு நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் இதை சீரோடு சிறப்போடு செயல்படுத்த வேண்டும். ஆமா, இது மாதிரி நடக்காம இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். இறைவனையில நாங்க பிரார்த்திக்கல, சுப்பிரமணியத்திட்ட கேட்போம். அமைச்சர்கிட்ட, மாண்புமிகு அமைச்சர்கிட்ட கேட்போம். சாருக்கு நிறைய வேலை இருக்குங்க. நம்ம அந்த சுப்பிரமணியம் ஏங்க சும்மா நீங்க ஏதாவது பேசாதீங்க. இப்போ இலவச மடிக்கணினி திட்டம், விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் அந்த 1000 ரூபாய் மாதம் வழங்க போறோம் அப்படிங்கிற திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் திரும்ப முன் வச்சிருக்காங்க. இது அவர் மக்களுக்காக பண்றாரா இல்ல திரும்ப எலெக்ஷன் வருது அப்படின்ற நோக்கத்துக்காக பண்றாரா? அதே விடுபட்டு நாங்க அடுத்த தேர்தலில் கொடுத்துருவோம். அடுத்த தடவை வரும்போது 2 போட சொல்றோம். போன தேர்தல் இருக்கிய எதுவுமே செய்யல, முக்காவாசி அப்படியே போட்டு இந்த தடவை நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். ஆனா அவரே 95% நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. முதல்ல தப்பா கணக்கு போறாரு, கணக்கு தெரியலன்னு. வேற என்ன நம்ம சொல்றது?
ஏமா மடிக்கணினி குடுக்கலன்னு சொல்லி கூப்பாடு போட்டீங்க. இப்ப ஆமாயா, நாங்க நாங்க கொடுக்க கேக்குறது போறோம். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தா எங்களுக்கு பைசா வேணும், ஆர்டர் கொடுக்கணும், எவ்வளவு சரியா, வேலை இப்ப அடுத்த அரசாங்கம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஏமா, கொடுத்துருவீங்களா? அரசாங்கங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் சொன்னார்ல, அதுக்கு என்ன போய் சொல்றாரு? என்ன அவர் 1000 பேசுவாங்க, ஒவ்வொரு அரசியல்வாதியும் நீங்களும் தான் ஒண்ணு பேசுறீங்க. கூட்டணிங்க அவரு. கூட்டணின்னா அதுக்காக அவர் கட்சி தனி கட்சிக்கு அது கம்யூனிஸ்ட் 10-15 ஞாபகம் இருக்கட்டும். 10 வரட்டும். சரியா, நீங்க எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக கொடுக்கல அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மடிக்கணினி எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. Election அதுக்கு முன்னாடி எப்படியும் கொடுத்துருவோம். 1 இயர் எலெக்ஷன் கிட்ட முன்னாடி ஆயிடும்ல. கொடுத்துருவோம். மேக்சிமம் கொடுக்க முடியாதுமா, எங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ வர எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த ஆர்டர் வரும், அது வர எல்லாத்துக்குமே பைசல் பண்ணிடுவோம். ஒர்க் ஆகாத பாக்குறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும்.